ஒரு நோயால் அல்லது ஒரு வழக்கால் அல்லது அடுத்தவர்களுக்கு வாங்கி கொடுத்த கடனால் இப்போ நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை இழந்து மிகப்பெரிய சிக்கல்ல இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை அடைக்க முடியாமல் போயிருக்கும். அதை சரி பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. காலம்தான் போகுது, வயசு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வித்துக்கிட்டு இருக்கோம் அல்லது அடகு வச்சுக்கிட்டு இருக்கோம், கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை சரியாகவில்லையே. எந்த பிரச்சனை? பெரிய கடன், இல்லைனா பெரிய நோய், இல்லைனா எதிரி தொல்லை. எதிரிகளுடைய குடைச்சல் மிக அதிகமாக இருக்கும். எங்களுக்கு எதிரியே இல்லையா? ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கூர்ந்து கவனிங்க. அங்கே ஏதாவது ஒரு எதிரி இருப்பார்கள். மறைமுக எதிரி. அந்த நூலை பிடிச்சிங்க அப்படின்னா கையில் அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கை யாருது? உங்களது எதிரிகளுடைய கையாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுடைய நண்பர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பைத்தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். இதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறார்.